தரங்கம்பாடி, டாங்குபார், திருக்கடையூர், டேனிஷ், டச்சு, இங்கிலீஷ், ஆங்கிலேயர்கள், ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ் இவங்களோட சேர்ந்து தொடர்பை தாண்டி ஜீகன்பால் அவர்களுடைய பணியை பொறுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் இவங்க எப்படி தமிழ் லிட்ரேச்சரை படித்தார், அது எப்படி தொடர்பு கொண்டார், அவருடைய மிஷினரியை எப்படி ஆரம்பித்தார், இந்த பிரிண்டிங் ப்ரெஸ், சர்ச் இது ரிலேட்டடாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவன் பகுதியில் அல்லது உங்கள் ஊரை தெரிஞ்சுக்கலான்ற பகுதியில் இதை ஏற்கனவே ஒரு 3வது வீடியோவை நம்ம போட்டுட்ருக்குறோம். இதில் தரங்கம்பாடியுடைய வரலாறு, அதை சுற்றி உள்ள ஊரினுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த பிரிண்டிங் ரிலேட்டடாகவும் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சு அவங்களுடைய ஊழியங்களை பற்றியும் நம்ம இங்கே பேசிகிட்ருக்குறோம். இது இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டேனிஷ்லேருந்து டேனிஷ்லேருந்து அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றாரு, லாட்டின்லும் ஆங்கிலத்துலேயும் புலமை பெயர்றாரு. ஸோ அதில் ஏற்கனவே உள்ள மாதிரி நம்மெல்லாம் யோசிக்கிற மாதிரி 14th செஞ்சுரியில் இந்த மிஷினரி புதுசு கிடையாது. இதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செயின்ட் தாமஸ் அவர்கள் தமிழகத்துக்கு வந்துட்டார். அது அவர் எல்லாத்துக்கும் தெரியும். செயின்ட் தாமஸ் அவர்கள் ஜீசஸ் கிரைஸ்டுடைய நேரடி தூதர். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அவங்களுடைய விஷயங்கள் சார்ந்து பல முன்னெடுப்புகள், முயற்சிகள் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, டேனிஷ்லேருந்து மொழிபெயர்த்து தமிழ் லிட்ரேச்சரை முழுமையாக முதல்ல இருந்து படிக்கிறாரு. ஒன்ஸ் அவர் தமிழ் லிட்ரேச்சரை படிக்கிறதுக்கு முன்னாடியே லாட்டின், இங்கிலீஷ், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவர் யூரோப்பில் இருக்கும்போது ஃப்ரெட்ரிக் அரசர் மூலமாக, அந்த டேனிஷ் அரசர் மூலமாக மேல் படிப்பு படிச்சுட்டு இங்கே லேண்ட் ஆகிறாரு. இவங்களுடைய குடும்ப பின்புலம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஓவியர், ஸ்கல்ப்சர் சார்ந்த குடும்பம். அது இல்லாமல் வியாபார ரீதியாக கொண்ட தொடர்பு இருக்குது. இவருக்கு தனிப்பட்ட முறை இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கு. அந்த வகையில் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் இவருடைய அனுபவத்து மூலமாகவும் இவருடைய இன்ட்ரெஸ்ட் மூலமாகவும் இந்த லிட்ரேச்சரை படித்து அதை எப்படி ரீச் பண்ணணுன்றதை யோசிக்கிறாரு. அந்த யோசிக்கும்போது தான் இந்த பிரிண்டிங் ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் டெக்னாலஜியை இங்கே கொண்டு வரணும், இங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்ற உணர்வு இவருக்கு வருது. ஸோ இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறாரு. அடிப்படையில் ஒரு ஹிந்துவாக இவங்க சார்ந்த கல்ச்சராக இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. கிறிஸ்டியன் ஒரு ரிலிஜியனாக கிறிஸ்டியானிட்டி எடுத்துருக்கிறாங்க. கும்பிடுறது, வழிபடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓரியண்டல் அனைத்தையும் சார்ந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு பண்ணணும் அப்படின்றது இவரோட அடிப்படை கொள்கையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு தகவல் வருது. அதாவது 1556 ஒரு போர்ச்சுகீஸ் ஷிப் கோவாவில் வருது. அந்த போர்ச்சுகீஸ் ஷிப் மூலமாக ஒரு அடிப்படையான பிரிண்டிங் இயந்திரத்தை இவங்க அங்கே இருக்குதுன்றத மாதிரி கேள்விப்படுறாரு. ஸோ அந்த பிரிண்டிங் இயந்திரத்தை இவர் கொண்டு வராரு. இங்கே அதை வைக்கிறதுக்கு முன்னாடி, அதை ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்கணும். அந்த சர்ச்சை இவர் கட்டமைக்கிறாரு. கட்டமைக்கும் போது இப்போது நான் சொன்ன ஏஷியாலேயே உள்ள ஃபர்ஸ்ட் சர்ச் அந்த தரங்கம்பாடியில் டிஎல்சி லுத்தரன் சார்பா, அதாவது புரோட்டஸ்டாண்டில் ஒரு பிரிவான லுத்தரன் சார்பாக அங்கே கட்டமைக்கிறாரு. அந்த கட்டமைச்சு அவங்கயே ஒரு ஃபுல் செட்டப்பில் ஒரு ப்ரெஸ்ஸை இது பண்ணுறாரு. ஸோ இதோட அடுத்த டெவலப்மெண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா, உலகம் ஃபுல்லாக உள்ள பிரிண்டிங் டெக்னாலஜியை கொண்டு வராரு. இந்த பிரிண்டிங்க்கு இவர் கொண்டு வந்த உடனேயே நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி லோக்கல்ஸ்னால், அங்கே உள்ள மத ரீதியான உள்ள பிரச்சனைனால மாத்திரம் கிடையாது, அங்கே உள்ள டேனிஷ் அரசர்களே இது இருக்கிறாங்க. அங்கே உள்ள கவர்னர்ஸே இவரை பலமாக எதிர்க்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் நாளில் இவர் போர்ச்சுகீஸ் ரிலேட்டடாகவும் இவருடைய ஃப்ரெண்டு தமிழ் ரிலேட்டடாகவும் படிக்கிறதாகவும் படித்து அதில் மொழி புலமை பெற்ற பிறகு இவங்களுக்குள்ளேயே அந்த போர்ச்சுகீஸையும் தமிழையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு, அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறது மூலமாக முழுமையாக தமிழை கொண்டு வரணுன்றது இவங்களுடைய இலக்காக இருந்தது. அப்புறம் படிப்படியாக இந்த கிராமர் ரிலேட்டடாக, அதாவது இலக்கணம் ரிலேட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதை ஒரு போர்வையாக வடிவமைக்கிறாரு. அங்கே உள்ள
லோக்கல் மக்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மேல்தட்டு சமுதாயத்தவங்க வந்து இவங்களை கடுமையாக இழக்கிறாங்க. வழக்கம் போல் அவங்க வந்து ஒரு மெட்ராஸ் ரீஜியன்னா ஆங்கிலேயர்களை சார்ந்தும், பாண்டிச்சேரி ரீஜியன்னா ஃப்ரெஞ்சு சார்ந்தும், இப்போ உள்ள டேனிஷ் மன்னர்கள்னால் டேனிஷ் மக்களை சார்ந்தும் அவங்களுக்கு சாதகமாக இவரை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் போய் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்ச அளவு, ஏன்னா அவங்க அந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழே வந்து அவங்களுக்கு புரிதல் கம்மியாக தான் இருந்தது. அவங்க படிப்பு மறுக்கப்பட்டனால அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஸோ இந்த புக்கை வந்து முதல் முறையாக வெளியிடுறாரு. அந்த வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1708 முதல் 1711 வரை. ஸோ அந்த வெளியிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரவைஸ் பண்ணி அதை முழுமையாக 1711 வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதை வந்து அதை ஒரு கோர்த்துடுறாரு. கோர்வையாக கொண்டு வந்து அதை டிலே பண்ணுறதுக்காக, ஏன்னா பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாகவும் இவர் எதிர்பார்த்தது வராமல் இருந்தாலும் அந்த எழுத்து வடிவங்களில் பல்வேறு மாற்றங்கள் இருந்தனாலும் ஏறக்குறைய 1714 வந்து முழுமையாக அதை வெளியிடுறாங்க. அப்போ வந்து உலகமே இவரை திரும்பி பார்க்குது. ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் கடந்து மொழி சார்ந்து அவரோட டிரான்ஸ்லேஷன் இஷ்யூ சார்ந்து அதில் உள்ள எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி ஒரு முழுமையான புத்தக வடிவில் வந்து இவர் கொண்டு வராரு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி வந்து இவர் வெறும் வந்து பைபிளை மாத்திரம் மொழிபெயர்க்கல, இங்கே உள்ள பக்தி இலக்கியங்களில் வந்து மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலையும் மற்ற மொழிகள் யூரோப்பியன் லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்த்து அதை வந்து யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய கலாச்சாரத்தோடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கொடுத்ததில் வந்து இவர் முதன்மையானவராக இருக்கிறாரு. இதுக்கு நடுவில் கல்யாணம் நடக்குது, குழந்தைங்கள் பிறக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தைய வந்து ஒரு பல்வேறு வேலை நிமித்தமாக அலுவல் நிமித்தமாக பல சிக்கல்கள் இருக்கிறனால கவனிக்க முடியாமல் ஒரு குழந்தை இறக்குது. அது வந்து இன்னைக்குள்ள முதல் ஏசியா அந்த சர்ச்சில் அந்த கல்லறையும் இருக்குது. இவ்வளவு முடிஞ்சு தனது 36வது வயசில் 23 பிப்ரவரி 1719 வந்து இவர் இறக்குறாரு. கடைசி 13 வருஷம் வந்து ரொம்ப முக்கியமானது. கடைசி 13 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் 2 சர்ச் கட்டிடுறாரு. இவர் இறந்த பிறகு அவரோட உடலை அடக்கம் பண்ணதே வந்து நியூ ஜெருசலேம் சர்ச்சுன்னு இப்போ உள்ள தரங்கம்பாடியில் தான். கல்யாணம் நடக்குது பல்வேறு இடங்களுக்கு. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி ஒருங்கிணைந்த இந்தியா கிடையாது. ஒவ்வொரு நாட்டை கடக்கும்போது இப்போ டேனிஷை கடக்கணும்னா இப்போ பாண்டிச்சேரினா ஃப்ரெஞ்சு, மெட்ராஸ்னா இங்கிலீஷு, கோவானா போர்ச்சுகீஸ்ன்ற மாதிரி பல இடங்களுக்கு போகிறாரு. இலங்கை மற்றும் பல நாடுகள்லேருந்து வந்து இவ்வளவையுமே வந்து தனது 36வது வயசுக்குள்ளே பண்ணி முடித்து இறந்து போகிறாரு. இன்றைக்கும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சார்பற்ற ஒரு மிஷினரி சார்ந்து பைபிளை மொழிபெயர்த்தாருன்றதை மாத்திரம் எடுத்துக்கூடாது.